உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதனுடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 9வது 10வது பாட்டு இல்லையா, 11வது பாட்டு. பாடலின் வழி பார்க்கும்போது நமக்கு 11வது பாட்டு. அந்த பாடலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு தடவை பாடலை நான் வாசிக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய வலன்ற அசுரனை பற்றின திருக்கதையை நம்ம பார்க்குறதாக இருந்தோம் இல்லையா. நான் பாடலை சொல்லிடுறேன். கார்மா மிசை காலன் வரில் கழப தேர்மா மிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி தளாரி எனும் சூர்மா மடியத்தோடு வேலவனே அப்படின்றது பாடல். இந்த பாடலுக்கான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதுக்கான அர்த்தங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறதெல்லாம் போன பகுதியிலே நான் சொல்லியிருக்கேன். வலன்ற அசுரனை இந்திரன் ஜெயிச்சான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன வரலாறுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வலன் அப்படின்னு இருக்கக்கூடிய அசுரன், அசுர குலத்தில் பிறந்தவன், அதாவது பாதாள லோகத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய அசுரன். சின்னதுலேருந்து எப்போதும் போல தான் எல்லாரையும் போலவும் இங்கே இவன் யார்கிட்ட வரம் வாங்குறான் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். தவம் இருந்து அவர்கிட்ட வரமும் வாங்குறான். என்ன வரம் வாங்கினான்னு தெரியுதா? எல்லாரும் கேட்குற மாதிரி எப்போதும் சாகாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கொடுக்கப்படலை. அப்படி ஒரு வரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகாக அவன் கேட்குற வரம், நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி நான் இறந்து போகணும். நான் எப்படி நினைக்கணும், எப்படி நான் இறந்து போகணும்னு நினைக்கிறேனோ அதன்படியே நான் இறந்து போகணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த வரமும் அவனுக்கு கொடுக்கப்படுது. அவ்வளோதான், வரம் வாங்கியாச்சு. அதன் பிறகு என்ன நடக்கும்? இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களையும் ஆட்சி பண்ணுறதுக்கு அவன் அலைய ஆரம்பிக்கிறான். அதுலேயும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆசை எங்கன்னா தேவேந்திரன் கிட்ட தான். தேவலோகம் மற்ற லோகங்களை ஆட்சி பண்ணணுன்ற எண்ணம் வருதோ இல்லையோ, தேவேந்திரனை இறக்கி விட்டு கீழே உட்கார வச்சுட்டு அந்த தேவலோகத்தை ஆட்சி செய்யணுங்கிற எண்ணம் எல்லா அசுரர்களுக்கும் உரியதே. எதனால்? அடி பேஸ்லேருந்து வந்த விஷயம். அமிர்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, தங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்கப்பட்ட அவங்கள ஆட்சி பண்ணணுன்ற எண்ணம் ஒவ்வொரு அசுரனுக்கும் கூடவே பிறந்ததாகவே இருக்குது. இப்படி தான் வலனும் அங்கே ஆட்சி செய்கிறான். ஆனால் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அசுரனாக அவன் இருக்கிறான். எல்லாரையும் ரொம்ப சூரபத்மன் மாதிரி எல்லாரையும் காயப்படுத்தலை, கஷ்டப்படுத்தலை, எந்த பெருசாக எதுவும் பண்ணலை. அவனுடைய ஆட்சியின்படி எப்படி அவன் அசுரலோகத்தை, அதாவது பாதாள லோகத்தை அவன் ஆட்சி செஞ்சானோ அதே போல் ரொம்ப ரொம்ப அழகாக அங்கேயும் அவனுடைய ஆட்சி பொறுப்பு நிறைவாகவே இருக்குது. இருந்தாலும் தேவேந்திரனை யோசிச்சு பாருங்க. அரசனாக இருந்தவன், அவனுக்கு கீழே அவன் மந்திரியாக உட்காந்து அந்த அரசவையில் அவன் உட்காரான். அப்படிங்கும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த உணர்வு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனை கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து கீழே நகர்த்திடணும். அந்த சிம்மாசனம் தனக்கே உரியது. அதில் அவனை பண்ணி உட்கார வைக்கிறதுல அவனுக்கு இஷ்டமும் இல்லை. ஆனாலுமே பாருங்கள், ஒரு அசுரன் அப்படிங்கும் போது அவனுக்கான அந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பெருசாக அவங்கள காயப்படுத்தலை அப்படின்னாலும் ஒரு சில நேரங்களில் அவன் வார்த்தைகள் அவங்க எல்லாரையும் காயப்படுத்ததாக இருந்தது. சில நேரங்களில், சம்டைம்னு வச்சுக்கலாமே, சில நேரங்களில் அதுவே ஏற்றுக்கொள்ள பக்குவம் அங்கே யாருக்கும் இல்லை. மனப்பான்மை, ஏற்றுக்கொள்ள பக்குவங்கிறத விட அந்த மனப்பான்மை யாருக்கும் இல்லை. சரி, அவன் அரசவையில் இருக்கிறான், அதனால தன்னை கேள்வி கேட்குறான் அப்படின்ற எண்ணம் வேறு யாருக்கும் வரவும் இல்லை. இந்த போராட்டம் போயிட்டே இருக்குது. எப்போதும் போல தான் எல்லா தேவர்களும் 33 தேவர்களும் தேவேந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரன்ட்ட வராங்க. நீங்கள் தானே இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறான். அவன் வாங்கின வரம் என்ன? தான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி அவன் இறந்து போகணும்னு. அப்போ யோசிக்கிறான். வலனை பற்றின விஷயங்களை அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன செஞ்சால் அவனை தான் வலைக்குள்ளே வைக்க முடியும்னு. இங்கே தான் ஒரு சூட்சமே இருக்குது. புகழுக்கு மயங்கக்கூடாதுங்கிற ஒரு அழகான விஷயம் இந்த வலனுடைய வரலாற்று கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவனை பற்றின விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, யோசிக்கும் போது என்னெல்லாம் அவன் எப்படி இருக்கிறான், அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, எந்த இடத்துல போய் அவனை சிக்க வச்சா அவனை முழுமையாக அழிக்க முடியும், இப்படி எத்தனையோ இடங்களை அவன் யோசிக்கும் போது அங்கே இந்திரனுக்கு கிடைச்ச ஒரு அழகான வழி, அவன் புகழ்ச்சிக்கு மயங்குறான். சரியா? இப்போ அவனை புகழ்ந்தான் அவன்கிட்ட என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவனை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்த போதுமானது. அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி அவன் எதை செய்யறதுக்கும் ரெடியாக இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த இங்கே தேவேந்திரனுக்கு புரிஞ்சுது. இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுறான்? நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். எதுக்காக? மிகப்பெரிய ஒரு வேள்வியை செய்வதற்காக. செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எல்லாம் பெரிய பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. இங்கே வலனுக்கிட்ட வந்து அதையும் சொல்லவும் வரான். நீங்கள் வலனுக்கிட்ட இங்கே தேவலோகத்தை அரசாட்சி பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக அரசாட்சி பண்ணுறீங்க. என்னை விட நான் இருந்து இந்த அரசவையை நடத்துகிறத விட நீங்கள் இருந்து இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது இருக்கக்கூடிய அழகாக இருக்கட்டும், நீங்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், அந்த ஆட்சி நடத்தக்கூடிய அந்த அழகாக இருக்கட்டும், அது ரொம்ப அழகாக இருக்குது. அது என்னை விட ரொம்ப சிறப்பாக செய்கிறது நீங்கள் தான். இன்னும் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக
நீங்கள் நடத்தக்கூடிய இந்த அரசாட்சி இன்னும் சிறப்பாக இருக்கணும், மற்ற லோகங்களிலும் இதே போல் ஆட்சி பொறுப்பை எடுத்து நீங்கள் நடத்தணுங்கிறதுக்காக நான் ஒரு வேள்வி செய்கிறதாக இருக்கிறேன். புரிஞ்சுதா? நான் ஒரு வேள்வி செய்ய போகிறேன்னு அவன் சொல்லலை. இது எல்லாத்தையும் அடியில் சொன்னான். சொல்லிவிட்டு கடைசியை நான் வந்து நிறைவு பண்ணான். இது எல்லாம் செய்யணும் உங்களுக்காக தான், உங்களுக்காக நான் ஒரு வேள்வி செய்ய போகிறேன். பரவாயில்லையே, அந்த புகழ்ச்சியின் உச்சம் அவன், அலாதி இன்பம் அவனுக்கு. வளனுக்கு தாங்க முடியல. தன்னை போல ஒரு அரசன் இருக்கவே முடியாதுங்கிற அந்த மகிழ்ச்சி, அதை தாங்க முடியாத அந்த வார்த்தைகள் அந்த உச்சத்துக்கே போயிட்டான்னு சொல்லணும். அந்த மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டான்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் போது அடுத்த கேள்வி கேட்குறான். அப்படியே ரொம்ப சந்தோஷம், எனக்காக நீ செய்கிறியா? பரவாயில்லையே, எனக்காக செய்கிறியனா அதுவே பெரிய விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனையும் அங்கங்கே பாராட்டுறான். வளன் இந்திரனை பாராட்டுறான். எனக்காக நீ செய்கிறியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோலேயே அடுத்த வார்த்தை அவன் என்ன கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிவிடு, அதெல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அந்த வேள்விக்கு உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, அத்துணையும் நான் உனக்கு கொடுக்குறேன், அப்படி அது என்னோடய வாக்காக இருக்கட்டும் சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறான். இதுதான் சமயம்னு இந்திரன் பிடிச்சான். ஒன்றுமே இல்லை அரசே, உனக்கு பெருசாக எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் நிறைவாக முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் நடக்கக்கூடிய இந்த வேள்வி நான் சிறப்பாக எல்லாம் பண்ணிடுறேன். கடைசியாக ஆகுதின்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதி தானே. அதுலேயும் ஒரு பசுவை ஆகுதியாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது முழுமையாக நடக்குமாமா. அந்த ஆகுதி பசுவாக நீங்கள் வரணும் அப்படின்னு அங்கே கேட்குறான். ஏற்கனவே வளன் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், ரொம்ப நேர்மையான ஒரு அரசன், ஒரு அசுர குலத்தில் பிறந்திருந்தா கூட ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு. அந்த நேர்மையின் காரணமாக அவன் என்ன பண்ணான், நான் அவனுக்கே தெரிஞ்சிருச்சு, புகழ்ச்சியின் உச்சத்துக்கு நம்ம போகும்போது நம்மை அறியாது கொடுக்கக்கூடிய வார்த்தையில் இவங்கிட்ட மாட்டியாச்சு, வேறு வழியே இல்லை, அவன் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சரின்னு அங்கே ஒத்துக்கவும் செய்கிறான். அதே சேம் டைம் அவன்கிட்ட இன்னொரு ஆப்ளிகேஷனும் திருப்ப வைக்கிறான். நான் ஆகுதி பசுவாக வருகிறேன், ஆனால் நித்தியமாக எப்படி இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லோகத்தில், இந்த 7 லோகம் சொல்கிறோம், 14 லோகங்கள் சொல்கிறோம், இந்த 14 லோகங்களையும் என்னைக்கும் என்னை மறக்கக்கூடாதபடியாக என்னுடைய உறுப்புகள் மாற வேண்டும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. நான் ஆகுதி பசுவாக தான் வந்துடுறேன், ஆனால் என்னோட உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னவாகணும், யாரும் என்னைக்கும் மறக்கக்கூடியது, ஆசைப்படக்கூடிய இடத்துல நான் இருக்கணும். இது அந்த பொருளை பார்த்தா அவங்களுக்கு ஆசை வரணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் மாறணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறான். தேவேந்திரனும் அதுக்கு சரின்னு சொல்கிறான். அதே போல் அந்த வேள்விகளும் நடக்கப்பட்டது. அந்த வேள்வியின் கடைசி நாள் 11வது நாள் ஆகுதி பசுவாக வளன் அங்கே போய் சேர்றான். ஆகுதி பசுவாக மாறுறான். அந்த ஆகுதியாக உள்ளம் கொடுக்கப்படுது. உள்ளே கொடுத்ததுக்கு அப்புறமாக முழுசாக எரிஞ்சு போகும் இல்லையா, அந்த அக்னிக்கு இரையாகுது. அக்னிக்கு இரையாகி வெடித்து சிதறும் போது அது என்னவாக மாறினுச்சான், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நவரத்னங்களும் மாறினுச்சான். இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கட்டும், சதைகளாக இருக்கட்டும், உறுப்புகளாக இருக்கட்டும், அவனுடைய பற்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அங்கே உள்ளே இருந்து நெருப்புக்கு ஆகுதி ஆகி அதுலேருந்து வெடித்து வந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நவரத்னங்களும். அப்போது இன்றைக்கும் வளன் தான் இன்றைக்கி இந்த நவரத்னங்களாக இருக்கிறான். இன்றைக்கும் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய இடத்துல தான் அவனும் இருக்கிறான். அவனுடைய அவன் கேட்ட அந்த கோரிக்கையும் அங்கே நிறைவாக முடிஞ்சது. இங்கே இந்திரன் நினச்சதும் முழுமையாக நடந்தது. அப்போ அங்கே முழுமையாக வளன் அளிக்கப்பட்டான். பழையபடிக்கு தேவேந்திரன் அவனுடைய லோகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்று சிறப்பாக நடத்தினான் அப்படின்னு இந்த வரலாற்று கதை எங்கே நிறைவாகுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. இப்படி ஞானத்தின் வழி, அதாவது ஒரு விஷயத்தை யோசித்து அவனை ஜெயிக்க முடியும்னு யோசிச்சுட்டு வந்த இந்திரன் தான் எங்கே வந்து மாட்டிக்கிட்டான், சூரபத்மனிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்படி மாட்டிக்கும் போது அவனை காப்பாற்றினது முருகா நீதானே, அதே போல் என்னையும் ரட்சணை பண்ணு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அழகாக போன பாட்டில் நமக்கு நிறைவு பண்ணார். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னது உங்களுக்கு இந்த வளாரி தலாரி என்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த பாடலுக்கான அந்த திருக்கதைன்றதை நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சிந்தனை செய்யலாம். தொடர்ந்து பயணிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.